வணக்கம் ரோகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் வாழைக்காயும் கருவாடும் வச்சு பால் கறி தான் வைக்க போகிறோம். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், வாழைக்காய்க்குள்ளே கருவாடு போட்டு சமைச்சாலே ஒரு வித்தியாசமான ஒரு சுவை ஒன்று வரும். வெள்ளைக்கறியோடையே சாப்பிடலாம், அப்படி ஒரு சுவை ஒன்று வரும். இன்றைக்கு நாங்கள் அதை தான் செய்து காட்ட போகிறோம். பின்னால் பார்த்தீங்களென்றால் இந்த வாழைக்காய் இல்லை, இது வந்து சீனி கதலி வாழை, கறி வாழைக்காயை வச்சு தான் சமைக்க போகிறோம். இதில் பாருங்கள், நல்ல முத்தல் வாழைக்காய் ஒன்று இருக்குது தலைக்கு மேலேயே. நீ 2-3 நாளைக்கு வெட்டி வச்சா ஒரு 4-5 நாளில் பழுத்துருமா. அப்போ நாங்கள் இன்றைக்கு சமையலை பார்ப்போம். அதோட பார்த்தீங்களென்றால் இஞ்சாலையெல்லாம் ஃபுல்லாக வந்து உளுந்து விதைச்சி போட்டோம் எங்கட காணிக்குள்ளே. இப்போ நீ மழை காலம் தானே, அப்போ உளுந்து நீ வளர்ந்து வரும். இது வந்து 2.5 மாதம் உளுந்து. அப்போ நீ வளர்ந்து எல்லாம் முளைக்குது. இப்போ இதெல்லாம் விதைச்சிருக்குது. அப்படியே அங்கால நெல் வேலையெல்லாம் தெரியுதுண்ணே. நெல் ஓரளவான பயிராக வந்துட்டு இங்கே வருங்க இதில். அப்போ நாங்கள் இனி சமைப்போமோ? இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இடம் உண்டு. மற்றது இஞ்சாலையும் பெரிய வாழைக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்க, நல்ல முத்தல். இது இந்த எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் போட்டிக்கு வந்த மாதிரி இருக்குது பாருங்க. இந்த இந்த சாமத்திய வீடு கல்யாண வீடுகளில் 2 பக்கமும் வாழைக்குள்ள கட்டுறது பல வாழைக்குள்ள அதே மாதிரி இருக்குது ரெண்டும் பாருங்க, சரி சமமாக இருக்குது. ஒற்றை அளவான வாழைக்குள்ள நல்ல பெரிய வாழைக்குள்ளையாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து சமையல் செய்வோம். பாருங்க இந்த நெல்லில் எப்படி அந்த பனித்துளி இருக்கிறது இந்த மாதிரி தெரியுது பாருங்க. அதுதான் அது கண்ணுக்கே தெரியல, போன பிடிச்சி பார்க்க தான் தெரியுது. எப்படி இருக்கு பாருங்க. வாழைக்காய் கருவாடு பால் கறி செய்ய தொடங்க போகிறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் முரல் கருவாடு தான் எடுத்துருக்குறோம். நல்ல காஞ்ச கருவாடு, முரல் கருவாடு. முதல் நாங்கள் வாழைக்காயின் தோல் எல்லாத்தையும் சீவி வெட்டி எடுக்க போகிறோம். இது நல்ல முத்தல் வாழைக்காய். நாங்கள் வாழைக்குள்ளேயே வெட்டி வச்சா போல் இப்படி இருக்கிறேண்ணே. அந்த முத்தி பாருங்க, அந்த சைட்லாம் அந்த பொறுக்கு ஒடிச்ச மாதிரி வந்துட்டு. வாழைக்காய் தோலெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் சீவி எடுத்துட்டோம். இப்படியே நல்ல வடிவாக கழுவி எடுத்து நாங்கள் சின்ன சின்ன வெட்ட போகிறோம். இப்போ நாங்கள் வாழைக்காயை வெட்டி எடுக்க போகிறோம். இதை அப்படியே 4ஆக வெட்டி போட்டு நாங்கள் துண்டு துண்டாக வெட்டினா சரி. இப்போ நாங்கள் குழம்பு கறி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்படியே 4ஆகவே வெட்டி விட்டால் சரி. கொஞ்சம் மெல்லிசாக வெட்டினா குழம்பு கறிக்கு நல்லா இருக்கும். இப்படியே கொஞ்சம் மெல்லிசாக வெட்டி விட்டால் சரி. இப்போ பால் கறி என்றபடியே நாங்கள் சின்ன சின்னனா வெட்ட போகிறோம். இப்படியே எல்லா வாழைக்காயும் நாங்கள் வெட்டி எடுப்போம். வாழைக்காயெல்லாம் நாங்கள் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் கருவாடை துப்புரவாக்கி கழுவி எடுக்க போகிறோம். நல்லா காஞ்ச கருவாடு பாருங்க. இந்த தலைப்பகுதியில் பெரும்பாலும் ஒன்றுமே இல்லை. இதில் நாங்கள் தலையை எடுக்காமல் விடுவோம். தலையெல்லாம் வெட்டி எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா இப்படியே தூளை உரித்து விட்டால் சரி. இதில் செதில் நாங்கள் இப்படி துப்புரவாக்கணும் இல்லை, இப்படி உரித்து எடுத்து விட்டால் அந்த செதிலெல்லாம் வந்துடும் பாருங்க. நல்லா காஞ்ச கருவாடுன்றபடியாக தான் இப்படி வருகுது. கொஞ்சம் ஈரம் பச்சை கருவாடுன்னு சொல்லி சொன்னால் இப்படி உரியாது. அதோடு இன்னொரு விஷயம், கருவாடு இப்போ நாங்கள் சமைக்கிற கருவாடு வந்து உப்பு விட நீங்கள் சமைக்க தெரிஞ்சிருக்கோம். உப்பு கூடன்னு சொல்லி சொன்னால் அந்த கருவாட்டில் நாங்கள் ஓரளவான இளம் சூட்டு தண்ணியில் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அளவில் அப்படி நனைய வச்சுட்டு நாங்கள் கருவாடு எடுத்து சமைச்சா உப்பு வந்து எங்களுக்கு சம அளவாக இருக்கும். இந்த கருவாடை நாங்கள் வீட்டை சமைக்கிறபடியே எங்களுக்கு தெரியும் இது உப்பு குறைவு, அளவான உப்பு. அதனால் நாங்கள் சாதாரண பச்சை தண்ணியிலேயே நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம். பாருங்க, இப்படியே ஃபுல்லாகவே நல்ல தசையாக இருக்குது. இல்லை சரி தசை கட்டியோ இனி இதை நாங்கள் அளவளவாக வெட்டி எடுத்தால் சரி. இனி இப்படியே துண்டு துண்டாக வெட்டி எடுத்தால் சரி. கருவாடு போட்டாலே தனி வாசம் பெறுமோ. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் பெரிய துண்டாகவே வெட்டி போடுவோம். சின்ன இருக்காமலுக்கு ஏன்னா கொஞ்சம் கரையவும் பார்க்கும் தானே. அப்போ கரைஞ்சி வர அளவான துண்டாக வரும் எங்களுக்கு. கருவாடெல்லாம் நாங்கள் அளவளவாக வெட்டி நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இனி நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம். முதல் பார்த்திங்கன்னா வெட்டி கழுவி வச்சிருக்கிற வாழைக்காயை போடுவோம்.
வாழைக்காய் எங்களுக்கு வந்து வேகமாக அவிஞ்சிருமன்றதுக்காக கருவாட்டையும் சேர்த்து போடுவோம். அதோட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்ல வடிவாக தோலையெல்லாம் உரித்து கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி உள்ளியும் நாங்கள் வடிவாக வெட்டி வச்சுருக்கிறோம். உள்ளி ஏன் போடுறோன்னா இப்போ வாழைக்காய் வந்து வாய்வு கூடின மிரக்கறி என்றபடியால் நாங்கள் உள்ளி போடுறோம். அதே மாதிரி கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ நாங்கள் இது வந்து தேங்காய் பால் 2ஆம் பாலில் அவிய விட போகிறோம். நாங்கள் 2ஆம் தரமாக புளிஞ்செடுத்த பால் இது. நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறோம். கருவாட்டில் உப்பு இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு கொஞ்சமாக உப்பு போட போகிறோம். கிணக்க போட்டுருவாதுங்க, கொஞ்சமாக போட்டால் சரி. நாங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் உப்பு. இப்போ நாங்கள் கறி வச்சு இருக்கிற பருவத்தில் வந்து உப்பு பார்த்துட்டு தேவையாண்டா உப்பு போட்டுக்கொள்ளலாம். இனி பார்த்தீங்கன்னா இருக்கிறபடியாக அப்படி தான் செய்யணும். உண்மையிலேயுமே நாங்கள் வந்து இனி அடுப்பு மூட்டி அவிய விடுவோம். அடுப்புங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இப்போ அவிய விடுவோம். அப்படியே இதில் பாருங்கள், மீன் கொத்தி மாதிரி ஒரு பறவை ஒன்று இருக்குது. என்ன பறவைன்னு தெரியல, மீன் கொத்தி மாதிரி தான் இருக்குது சொண்டை பார்த்தா. இப்போ நாங்கள் கறிக்கு தேசிக்காய் பிடுங்க வந்து நாங்கள் இங்கே பாருங்கள், நிறைய காய் தொங்குது. நிறைய காய் தொங்குதுன்ட்டு சொன்னால் நொண்டை எங்கான இல்லைன்னு யோசிக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் பிஞ்சு முத்தல் அப்படி எக்கச்சக்கமாக கிடக்கு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஐயா இங்கே கீழே விழுந்து கிடக்கு பாருங்க. எவ்வளோ பழமாண்ட தேசி பழம். இதை கொண்டு போனாலே காணும் எங்களுக்கு. இந்த தேசி இது வந்து கொடி தேசி என்று சொல்லுவோம் நாங்கள். இதில் வந்து அந்த ஓய்வு இருக்காது, காலங்காலமாக காய்ச்சி கொண்டே இருக்கு. இங்கே குலா குழி அஞ்சு வருங்க, எல்லாம் நிலத்தில் கிடக்குது. நான் முதலும் காட்டியிருப்பேன். அதை விட இந்த தேசி காய்க்குள்ளே வந்து விதை இருக்காது. சரி, நாங்கள் அப்படியே இந்த இடத்துலாம் பார்த்தீங்களா எங்கிட்ட சமையல் நடந்து கொண்டு இருக்கு. எப்படி இடம் உண்டு பாருங்க. இந்த தைப்பொங்கலுக்கு பொங்கிக்க பாருங்க, 4 பக்கம் வாழை வச்சு கரும்பு வச்சு இதுக்குள்ள இதில் வாழைக்காய், அதில் வாழைக்குலை, அப்படி 4-5 வாழைக்குள்ள இதுக்குள்ளேயே கிடக்கு. இந்த ஒரு 4-5 வாழையிலையும் 4-5 குள்ள கிடக்குறேன். அதான் இப்படித்தான் போட்டு தோரணம் எல்லாம் கட்டி கரும்பு எல்லாம் கட்டி கூட நடுவில் இருந்து பொங்குறது. இப்போ அதை மாதிரி தான் நாங்கள் வந்து இதெல்லாம் அமைவாக இருந்தால் நாங்கள் தைப்பொங்கலை இதுக்குள்ளேயே பொங்கலாம் இல்லையோ. சரியோ, சில பேர் வந்து காணிக்குள்ள பொங்குவினோம், சில பேர் வந்து முத்தத்தில் பொங்குவினோம், வீட்டுன்ற முத்தத்தில் வாசலுக்குள்ளே. அது வந்து நாங்கள் சூரியனுக்கு பொங்குறது தான். அப்போ பொங்கி கொள்ளலாம் நாங்கள். தைப்பொங்கலுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கிடக்குண்ணே. சுஜிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது, நாங்கள் நட்ட மாமரம். அப்படியே இஞ்சால இதெல்லாம் வளர்ந்து வந்துட்டீங்க பாருங்க மாமரத்தை. இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு முதல் வீடியோ போட்டு தானே நட்டுனாங்க, சின்ன கண்டை நட்டுனாங்க. அப்படியே வளர்ந்து வந்துட்டீங்க. இது லைனில் அப்படியே நிற்கிது பாருங்க அங்கே வரை. இதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளையில் எக்கச்சக்கமாக வந்துடும். அதை விட இன்னும் கமுகம் பிள்ளையெல்லாம் நிறைய வண்டி வச்சுருக்கிறோமே, அதெல்லாம் நட போகிறோம். அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. ஏனண்டா இருட்டும் படுதானே. அப்படியே வந்து பாருங்க, நாங்கள் திறந்து பார்ப்போம். ஆமாம், திறந்தோன்னா கருவாடு வாசம் அடிக்குது. அப்படியே இருக்க பிரட்டி விடுவோம் நாங்கள். இப்போ தண்ணி விட்டு அவிய விடலாம், ஆனால் பால் விட்டு அவிய விட்டால் டேஸ்ட் இந்த நல்ல சுவையாக இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் பால் விட்டு அவிய விட. நாங்கள் ஒரு கொஞ்சம் அவிஞ்சிட்டா சரி எங்களுக்கு. அப்படியே நாங்கள் மூடி விடுவோம், ஒரு கொஞ்சம் நேரம் அவியட்டும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா பாலெல்லாம் பற்றி நல்லா அவிஞ்சிட்டுது வாழைக்காய் பாருங்க. ஆனால் வாழை கரைஞ்சொண்டு வருது. மற்ற மாப்பிடிப்பு கூட தானே. இனி வந்து அடுப்பு எரிஞ்சுதான்னு சொன்னால் அடி பிடிக்கும் வாழைக்காய். அப்போ நாங்கள் இனி தணல்லாம் வச்சுருக்கணும். நல்லா அவிஞ்சிட்டுது பாருங்க.
அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் முதல் தரம் புளிஞ்சு எடுத்த பால் வந்து கட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த கறி வந்து ஆக தண்ணி கறியாக இருக்கக்கூடாது, நல்லா கட்டி கறியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பழ விடுவோம் நாங்கள் இப்படியே நல்ல வடிவம் அப்படியே பிரட்டி விடுவோம். வாழைக்காய் கறி வைக்கிறது வந்து கஷ்டமே இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த கறி வச்சிடலாம். நாங்கள் அதை விட நல்ல சுவையாக இருக்குது. இந்த கருவாடு போட்டது இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு வந்து இது வந்து மசிக்கணும், நல்லா மசிக்கிறது விருப்பமாக இருக்குது. எங்களுக்கு ஆக மசிக்கணும் மண்டியில் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்படியே மசிச்சு விட்டாலும் சரி. இப்போ கருவாடு போட்டுக்கிறபடியா நாங்கள் ஆக மசிக்கணும் மண்டியில் இப்படியே இருந்தாலும் நல்லா இருக்கும். நாங்கள் இப்படியே ஒரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டா சரி, கறி ரெடி சாப்பிடலாம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். எப்படி இருக்குது, எப்படி கொதிக்குதுன்னு கொதிக்குது, நல்ல வாசமாக இருக்குது. உண்மையிலே கருவாட்டு வாசம் மூக்க துளைக்குதுன்னு சொல்கிறேன். இதுதானே கருவாடெல்லாம் நல்லா அப்படியே வாழைக்காயோட சேர்ந்துட்டு அப்படி வாழைக்காயும் பார்த்தீங்களா அப்படி நல்ல இதாக வந்துட்டு. நாங்கள் உப்பு தேவையா இல்லை போடணுமான்றது இந்த பருவத்தில் பார்த்தா சரி. உப்பு இருக்கா பார்ப்போம். உப்பு பார்க்குறதுல உங்களுக்கு விருப்பம் தானே பாருங்க. அளவாக இருக்குது உண்மையிலேயுமே. ஆனால் நாங்கள் போட்டோனாங்கல்ல கொஞ்சம் போட்டபடியாக தான் அளவாக இருக்குது, இல்லாட்டிக்கு காணாமல் இருந்துருக்கோம். இனி நாங்கள் இறக்குவோம். இறக்கி போட்டு தேசிக்காய் புளி விடுவோம். இப்போ நாங்கள் தேசிக்காய் புளி விட போகிறோம். நல்ல பழமே பாருங்க, விதை இருக்காண்டு இல்லை இல்லை, இது விதை இல்லாத பழம். இது கொடி தேசி, எங்களோட ஊர் தேசி. இவ்வளவு விட தேவையில்லை, கொஞ்சமாக விட்டா சரி. புது தெரியாது, புது தேங்காய் பாதி மாதிரி கிடக்கு தேசிக்கு. ஆனால் நல்ல புளி இருக்கும் இதில். கிணக்க விடக்கூடாது. அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். வாழைக்காய் கருவாடு பால் கறி ரெடி ஆகிட்டு. இதில் என்னென்றால் நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்டு காட்ட இல்லையா, நடுக வந்து சாப்பிட்டு காட்டுறோம். இன்றைக்கு வந்து சாப்பிட்டு காட்ட இல்லையா என்றால் இந்த வீடியோ எடுக்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5:30-6 மணி ஆகுது. நாங்கள் இரவு சாப்பாட்டுக்கு தான் இந்த கறி வச்சுறாங்களே. அதால் வந்து நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்டு காட்டையில் கவலையாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இல்லையா. ஆனால் நீங்கள் பார்க்குறோம், நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் உண்மையிலுமே எல்லா வீடியோவுக்கும் சாப்பிட்டு காட்டுறாங்க. இந்த வீடியோவுக்கு சாப்பிட காட்ட இல்லை, காட்ட வேணுமா இல்லாட்டிக்கு அது பிரச்சனை இல்லையா, காட்டாது அப்படி சாப்பிட காட்டாது பிரச்சனை இல்லையான்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். என்ன அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம். நன்றி, வணக்கம்.